காரியத்தை குறித்து உங்களோடு பேச ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதுனால நான் அதை பேச விரும்புகிறேன். தேவனுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய தயவு கிருபை கிடைக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்தால் மட்டுமே தேவனுடைய தயவு கிருபை கிடைக்கும் என்பதையும் எனக்கு ஆவியானவர் சொல்லிட்டார். ஸோ அதனால தான் அந்த ரீதியில் செய்தியில் போனோம். மற்ற 7ஆம் அதிகாரம் 21 23 வரை உள்ள வசனங்களில் நீங்கள் வரும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதன் பிரவேசிப்பதில்லை. அதனாலில் அநேகர் என்னிடத்தில் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை சுகமாக்கினோம், தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்று சொல்லுவார்கள். அவர்களை குறித்து அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களை துரத்தி அடிப்பேன் என்று சொல்லி அந்த பகுதியை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ பரலோக தேவனுடைய சித்தம் செய்வது எவ்வளோ முக்கியமானது என்கிறத இங்கே நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த சித்தம் செய்யாமல் இயேசுவை கர்த்தர் என்று நாம் புகழுவதோ ஆராதிப்பதோ பயனற்றதாய் போய்விடுகிறது என்கிற ஒரு காரியத்தை அந்த பகுதியில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். ஜப நாளாய் கூடி வந்திருக்கிறீர்கள், அநேக காரியங்களுக்கு ஜபிக்கத்தான் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தந்து வியாதியெல்லாம் சுகமாக்கி கட்டுகளெல்லாம் அறுத்து உங்களுக்கு பல நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயம். அது ஆவியானவர் அப்படி தான் பேசினார். நீங்கள் அற்புதம் வாங்கலாம், செய்யலாம், எல்லாம் செஞ்சாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் அநேகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிறைய காரியங்களை சாதிக்கிறார்கள். அவர்கள் யாரும் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் பேசுகிறார். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். சரிதானே? அதனால தான் அந்த வார்த்தை ஆவியானவர் பேசினார். சுகம் வாங்கிறது, அற்புதம் கட்டறுக்கிறது மட்டும் நீங்கள் வந்துட்டு இருந்தா, நீங்கள் வந்து கத்தோலிக்க ஏரியாவில் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு சிலுவை நட்டிருப்பாங்க, இயேசுக்கு படம் வச்சுருப்பாங்க, அப்புறம் பிம்பம் விக்கிரங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, இயேசுவை புகழ்ந்து ரத்தத்தை புகழ்ந்தெல்லாம் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி இருக்கிறீர்கள்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, புதுமை நடக்கணும், அற்புதம் நடக்கணும், விடுதலை வேணும், எங்களுக்கு அநேக பிரச்சனை இருக்குது, அதுக்கு புதுமை மாதான்னு சொல்லுவாங்க, மின்னல் என்னெல்லாமோ செஞ்சுட்டு போகிறாங்க. பர்டிகுலர்லி இயேசுவையும் ரொம்ப முக்கியமாய் அவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது அவர்கள் அப்படி செய்கிறார்கள், அவர்களுக்கு புதுமை வேணும். இனி மறுபக்கம் ப்ரொட்டஸ்டாண்ட் ஏரியாவில் வந்தாலும் இது மாதிரி அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார் அப்படிலாம் அதிகமாக பாட்டு பாடுறது நம்ம பார்க்குறோம். நிறைய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் இவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு பொதுவாக நடக்கணும், கட்டறணும், வியாதி போகணும், பேய் போகணும், சுகமாகணும். அப்போ இப்போ என்ன அர்த்தம் ஆச்சு? ஒன்று கத்தோலிக்க குருசடி, இன்னொன்று பெந்தேகோஸ்தே குருசடி இல்லையா? ரெண்டும் ஒரே காரியம் தானே செய்கிறீங்க, ஒரே காரியம் தானே செய்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் ஆவியானவர் பேசுகிறார், இதெல்லாம் செஞ்சாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா பரலோக தேவனுடைய சித்தம் செய்யணும். ஒரு ஐடியா புரிஞ்சுப்பீங்களா? ஒரு சின்ன பேஸ். ஓகே, சரி. அப்போ பரலோக தேவ சித்தம் செய்ய வேண்டுமென்றால் இந்த பரலோக தேவன் யார் என்கிறத பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் ஒரு சின்ன அறிவு வேணாம்ல? ஓகே. அப்போ பரலோக தேவன் யார் அதை குறித்து இயேசு சொல்லுகிறார். யோவான் 4:24, தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஓகே, அவர் ஆவியாக இருக்கிறார். யாத்திராமம் 20:4 படித்தா, வானத்திலோ பூமியிலோ பூமியின் தண்ணீரில் உண்டான எந்த ஒரு வடிவத்தையோ ரூபத்தையோ நீ என்ன செய்யப்படாது, எனக்கு கற்பனை பண்ணக்கூடாது. சரிதானே? ஓகே. அது ஏசாயா 66:1, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, எனக்கு எப்படி ஒரு கோயில் கட்டுவிய? நான் எங்கேயும் அடைஞ்சிருக்க முடியாது, நான் அடைச்சி வைக்க முடியாது, நான் எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு இருக்கிறேன். எரேமியா 23:23, நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா, அண்ட சராசரங்களை நிரப்பி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன புரிஞ்சுங்க? தேவன் ஆவியாக இருக்கிறார். எந்த ரூபத்திலோ நீங்கள் அவரை கற்பனை பண்ணி ஆராதித்தால் அது விக்கிரக ஆராதனை ஆகிவிடும் என்கிறது அடிப்படை. பைபிளில் இருக்கக்கூடிய தேவ அறிவு, தேவனை குறித்த கருத்து இப்படி தான் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த தேவன் நீங்கள் அப்போஸ்தலர் 10:38, தேவன் இயேசுவை பரிசுத்தாவினால் வல்லமையினாலும் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் இயேசுக்குள்ளே வந்து வாசம் பண்ணி
அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அந்த வசனம் தெளிவாக இருக்கு. யோவான் 14:10 சொல்லுது, என்னில் வாசமாக இருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார். சரி, அப்போ இந்த பிதாவாகிய தேவன் ஆவியாக இருக்கிறவர் இயேசுக்குள்ளே வந்து இயேசுவின் மூலம் நமக்கு பேசினார். நீங்கள் வந்து யோவான் 7ஆம் அதிகாரம் 16-14 வசனத்தில், யோவான் 7:16-17, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ அல்லது நான் சுயமாய் பேசுகிறவனோ என்று அறிந்து கொள்வான். ஹல்லேலூயா. அப்போ தேவன், நீங்கள் வந்து யோவான் 18:29 நான் அவருக்கு பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவர் எப்போதும் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் ஆவியாக இயேசுக்குள்ளே இருந்து பேசினார். அவர் பேசின உபதேசங்களை கடைபிடிச்சா நாம் தேவ சித்தம் செய்ய முடியும். இப்போ பிடிச்சிட்டிங்கல்ல, தேவ சிம்பிளாக தான் சொல்கிறேன், டைம் ஷார்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும், பட் டைம் ஷார்ட். ஆவியாக இருக்கிற தேவன் இயேசுக்குள்ளே இருந்து பேசினார். யோவான் 8:31-32, இயேசு தம்மை விசுவாசித்த இதனிடத்துல, நீங்கள் என்னோட உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். சரிதானே? இதுவே சத்தியம், சத்தியமங்களை விடுது. அப்போ இயேசுவன் உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் தேவ சித்தம் செய்கிறோம். இது அடிப்படையான விஷயம். அதனால தான் நீங்கள் மற்ற 28:19-20 இயேசு சீஷர் இடத்துல, நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரும் சீஷராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அதான் அந்த வார்த்தை. ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலம் பேசின காரியங்களைத்தான் நீங்கள் உபதேசம் பண்ண வேண்டும், வேறு காரியங்களை உபதேசமாக பேசப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 1:1 சொல்லுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு, சரியா, முன்னோர்களுக்கு பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார், இப்போ குமாரன் மூலம் நமக்கு பேசினார். இப்போ விளங்கிட்டீங்களா? அப்போ இயேசுனுடைய உபதேச போதனைகளில் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாற முடியும். சரி, அப்போ இயேசு சீஷர்கிட்ட சொன்னார், நான் கட்டளையிட்டதை நீங்கள் தான் உபதேசம் பண்ண, ஏன்னா நீங்கள் தான் என்னோட இருந்தீங்க, உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் தான் உபதேசம் பண்ணணும். இது யாருன்னா இயேசுவோடு கொடுத்த அப்போஸ்தலர்கள். அது மார்க்கு 3:12 பேரை தெரிந்தெடுத்து தன்னோடு கூட இருக்க வச்சிருந்தார் அப்போஸ்தலர்கள். இதனால தான் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார் என்று அந்த பகுதியில் இருக்குது. சரியா? இதனால தான் எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து தாமே மூலக்கல்லாக இருக்கிறார், அவர் மேல் மாளிகையாய் ஆலயமாய் தேவனுடைய ஆவியினால் கட்டப்படுகிற வாசஸ்தலமாய் சபையாய் கட்டப்படணும். இப்போ புரிஞ்சுட்டிங்கல்ல? அப்போ இயேசு சொன்ன செஞ்சது மூலக்கல். ஒரு 2 வீடு கட்டும்போது மூலக்கல் வைப்பாங்கல்ல, 2 கல் முக்கியமானது. ஒரு நூல் கட்டுவாங்க, அதுக்குள்ளே அப்போஸ்தலர்கள் சொன்ன உபதேசம் மற்ற கல். இதுக்கு வெளியே நம்ம போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவம்லாம் நீங்கள் வந்து உபதேசமாக எடுக்கப்படாது. இந்த அஸ்திபாரத்தில் நின்று இதற்கு ஏற்ப ஏதாவது புரிஞ்சு கொள்வதற்கோ நாம் கடந்து வந்த பாதையை சிந்திப்பதற்கோ இருந்தால் மட்டும் எடுத்துக்கணும். சரியா? ரொம்ப அளவாக வச்சுக்கணும். அஸ்திபாரம் எங்கே இருக்கணும், இதுதான் பிரச்சனை. நீங்கள் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுங்கிற நிலையில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சபையாராக இருக்க மாட்டீங்க, குருசடியாக இருப்பீங்க. இப்போ புரியுதில்ல? அதான் நான் சொல்கிறேன், வர அற்புதத்துக்கு போகிறீங்கன்னா அது குருசடி ஆகிரும், சபையாகாது. கிறிஸ்துவன் சரீரமாகிய சபையாகாது. நான் ஷார்ட்டாக போகிறேன். சரி, அப்போ இயேசு சொன்னது, அப்போஸ்தலர் சொன்னது மாதிரியில் நாம் நடக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நான் ரொம்ப நுணுக்கமாக தான் ஆவியானவர் பேசுவார், அதை அப்படியே பிடிச்சிருங்க. ரெண்டாவது, யோவான் 14:15 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால், இயேசுவின் மேல் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? என்னுடைய வசனத்தை கற்பனைகளை கை கொள்ளுவான், நான் அவனுக்காக பிதாவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன், என்றதுக்கு உங்களோடு இருக்கக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றர வளனே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு தந்தார்ல, எனக்குள்ள இயேசு சொல்கிறார், எனக்குள்ள தந்த அதே ஆவியை உங்களுக்கும் தருவார் அப்படின்னு சொல்லுறார். அப்போ இங்கே என்ன புரிகிறோன்னா, இயேசுவின் வார்த்தைப்படியும் மாதிரியின்படியும் வாழக்கூடிய சீஷத்துவத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் ஊழியர் கூட்டங்கள்லாம் பேசுகிறேன், யூடியூப்பில் போனால் 850க்கு மேலே பிரசங்கள் இருக்குது, தமிழ்லையும் மலையாளத்துலேயும் இருக்குது. ஸோ உங்கள் சூழ்நிலைக்கு நான் ஷார்ட்டாக சொல்லணும், இயேசுவின் சீஷத்துவம் என்கிற எல்லை அர்ப்பணத்துக்குள் வரும்போது மட்டும்தான் இயேசு தேவ ஆவியை நமக்கு அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியை அனுப்புறது யார்? இயேசு அனுப்புகிறார். இயேசு தானே இப்போ நான் வேண்டிக் கொள்வேன்னு தானே சொல்கிறார்.
யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறவர். சரிதானே? அப்போ பிதாவின் ஆவியை யார் அனுப்புவது? இயேசு. அப்போ அது இயேசுவின் சீஷத்துவ அர்ப்பணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நுட்பமாக மனசில் வைங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்காது, நேசிக்கிறவர்களுக்கும் கிடைக்காது, இயேசு ஆராதிக்கிறவர்களுக்கும் கிடைக்காது. அப்படி கிடச்சிருந்தா கத்தோலிக்கர்களுக்கு கிடச்சிருக்கணுமே, மற்ற மார்க்கத்தாருக்கு கிடச்சிருக்கணுமே, இல்லையா? நாங்கள் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவோம். இல்லை, இயேசுவின் சீஷத்துவம். அதனால தான் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள்னு இயேசு சொன்னார். பக்தராக்கி கொடுக்க சொல்லலை, சீஷராக்கி. யோவான் 4:1 அப்படி தான் இயேசு அநேகரே சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதுதான் அதுக்கு அடிப்படை. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கிறிஸ்தவ சூழலுக்குள்ளே நாங்கள் போகும்போது இதுதான் அடிப்படை பிரச்சனை என்று ஆவியானவர் பேசினார். முதல்ல எல்லாரையும் சீஷத்துவத்துக்குள்ளே கொண்டு வரணும். இந்த பக்தத்துவத்திலிருந்து சீஷத்துவத்துக்கு கொண்டு வரணும். இயேசுவின் உபதேசம் மாதிரி, அப்போஸ்தலர் உபதேசம் மாதிரியும் நடக்கிற சீஷத்துவம் ஏற்றுக்கொள்ளணும். அது முதல் படி. அப்படி வந்தால் தான் நான் பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியும். நான் அனுப்ப முடியாது. அதுதான் அடிப்படை ப்ராப்ளம். வேறு ஆவி வரும், அதான் அந்நிய பாஷை பேசும். நான் கன்னியாகுமரி பக்கம் ஒரு கத்தோலிக்க ஏரியாவில் ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். என்னோட பசங்கார கூட்டிகிட்டு போனார். முதல்ல அந்த வீட்டம்மா துள்ளி குதித்து அந்நிய பாஷை பேசி பயங்கர ஆட்டம். அப்போ நான் இங்கே இருக்கேன். இங்கே இருந்து நினச்சேன், பரவாயில்லையே இங்கேயே பரிசுத்தாய் வந்திருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அடுத்து நான் பேசணும். நான் என்ன பேசினான்ட்டு எங்கேயோ சுவிசேஷ பிரதமனை கூட்டிகிட்டு வந்தால் அங்கே அந்நிய பாஷையெல்லாம் பேசிட்டு ஏதோ ஒரு சபை மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நான் என்ன பேசணும்? அப்போ ஆண்டவர் வசனம் தந்தார். மத்திய 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியையும் தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசும்படி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். தேவனுடைய ராஜ்யம்னா தேவ சித்தம் செய்கிறது தேவராஜ்யம். சரிதானே? தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற தேவராஜ்யம். ரோமர் 8:14. அப்போ இதுக்கு வெளியே ஒரு ராஜ்யம் இருக்குது. அது தேவனுடைய சித்தம் செய்யாத ஒரு காரியம். தேவனுடைய சித்தம் செய்யலை, வேற ஒரு சித்தம் செய்கிறாங்க. அது வேற ஒரு தேவன். அது யார் தேவன்? அது 2 கொரிந்தியர் 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவளுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடா. பிரபஞ்சத்தின் தேவன் புரியுதா? இங்கே இன்னொரு தேவன். ஓகே, இந்த தேவனுக்கு ஒரு ஆவி இருக்குது. அது வந்து எபேசியர் 2:2 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பிரபுவின் ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படியாகவும் நடந்து கொண்டீர்கள். மனசு மாம்சம் வரும்படி நடக்கிறீங்க. அப்போ வேற ஒரு ஆவி இருக்கா? இது பிசாசின் ஆவி, ஆகாயத்து அதிகாரப்பிரபுவின் ஆவி. அப்போ இப்படி 2 ராஜ்யம், 2 ஆவி இருக்குது. உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ளே கிடக்கு. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதுனால இங்கே சாத்தானுடைய ராஜ்யம் நடக்குது. இவங்கெல்லாம் பரலோக தேவனுடைய ராஜ்யத்துக்கு திரும்பணும், இல்லையா? செய்தி சரிதானே? நான் ஒரு 2 நிமிஷம் பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேன். இந்த அந்நிய பாஷை பேசி துள்ளி குதிச்சா அந்த பொம்பளை பின்னால் இருந்தில்ல, அது அங்கேருந்து 2 கையை முறுக்கி டாய் நான் யாருன்னு தெரியுமாடான்னு கேட்குது. புரியுதா நான் சொல்கிறது? நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரிய நான் விரும்பலை, ஓடி போயிரு அப்படின்னு. தரையில் விழுந்து சர்ப்பம் மாதிரி நெளிஞ்சி வாமிட் பண்ணி ஓடி போச்சு. புரியுதா? முதல்ல அந்நிய பாஷை, 2வது பேய். எல்லாம் நுட்பம் இருக்குது. அதனால் அந்நிய பாஷைக்கு எதிராக பேசலை, உங்களோட நான் அதிகமாக பேசுகிறேன். தீர்க்க தரிசனம் அற்புதங்கள்லாம் எதிரி கிடையாது. அதெல்லாம் தேவசித்தப்படி நடக்கணும், அது தனி இஷ்யூ. சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்க? இயேசுவின் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்காதவர்களுக்கு பரலோக தேவ ஆவியை இயேசு அனுப்ப மாட்டார். அல்ல, ஏன்னா இது இயேசுவுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த ஆவி. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கலாத்தியர் 4:6 குமாரனின் ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். அவருக்குள்ளே இருந்த ஆவி ஏற்கனவே அவர் கொடுத்தது, அதே ஆவியை அவர் நமக்கு அனுப்புகிறார். அதனால் இயேசுவின் சீஷத்துவம் இருக்கிறதாங்கிறதுல தெளிவாருங்க. எல்லா சபைகளுக்கும் நான் பேசுகிறத சொல்கிறேன், சரியா? அந்த அடிப்படையில் செய்தி வரும். நம்பர் 2, 3வது, இப்போ தேவ ஆவி வந்துட்டார். தேவ ஆவி வந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும், நுட்பமாக பேசுகிறேன். அது வந்து யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். அவர் சத்திய ஆவி, அவர் உங்களை அந்த சத்திய ஆவியில் அந்த சத்தியத்தில் நடத்துவார். நம்பர் 1. யோவான் 14:26 என்னுடைய நாமத்தில் பிதா அனுப்ப போகிற சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் இயேசு சொன்ன வசனங்களை அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தது. ஓகே, மற்ற காரியெல்லாம் ஞாபகப்படுத்துறாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாப்பெல்லாம் ஞாபகப்படுத்தாது. ரொம்ப இதுதான் முக்கியமாக ஞாபகப்படுத்தும். இது நான் நேரமாக சொன்ன மாதிரி இதுக்கு பேஸ்மெண்ட்டில் ஏதாவது இருந்தால் ஞாபகப்படுத்தலாம், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இயேசு சொன்னது தான் ஞாபகப்படுத்துதான்னு பார்க்கணும். 2வது, இந்த ஆவி ஏற்கனவே அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? முதல் மேல் வீட்டறையிலே அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது.
அவங்க சொன்ன உபதேசங்களே அது ஞாபகப்படுத்தும். இப்போ புரியுதா? பரிசுத்தாவி ஜென்யூன் ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ளே வந்தால் இயேசு சொன்னதும் அப்போஸ்தலர் சொன்னதும் ஆன காரியங்களை தான் நமக்கு கற்றுத்தரும், ஞாபகப்படுத்தும். சரியா? அது 1 யோவான் 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. சரியா? அப்போ பிதாவின் சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வதுங்கிறத புரிஞ்சுட்டிங்களா? இயேசுவின் உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம், அந்த இயேசுக்குள்ளே இருந்த ஆவி நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இப்படி தான் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால தான் ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவ பிள்ளை. வேறு ஆவியில் நடத்தப்பட்டால் அது வேறு பிள்ளை. அதுதான் அர்த்தம். சரி, இப்படி வரும்போது கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ளே வந்துடும். பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுடைய சிந்தையை உங்களிலும் இருக்க கிடாது. இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வந்தால் இயேசுக்குரிய சிந்தை தானே வரும். சரிதானே? அப்போஸ்தலருக்குள்ளே இருந்த ஆவி இருந்தால் அப்போஸ்தலருக்கு சிந்தனை உபதேசம் தானே வரும். இயேசுவின் அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு எதிராக யாராவது நடந்துட்டு எனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொன்னால் நம்பாதுங்க. சரியா? அது வேறு ஆவி. ஓகே, நாங்கள் அப்படி தான் ஊழியர் கூட்டத்திலே நான் பேசுவோம். சிலவெல்லாம் வர்றான், தள்ளி போடுறான், உருட்டுறான், அடிக்கிறான், திருக்குறான், எல்லாம் செய்கிறான். யார்? பிரசங்கிமார். அப்போ இவங்க கேட்பாங்க, இப்போ நான் பேதுரு, பவுல், யோவானை போல வந்திருக்கேன்னு சொல்கிறேன், என்ன பாஸ்டர் செய்கிறதுன்னு. நான் சொன்னேன், அவனுக்கிட்ட இயேசுனோட உபதேசம் மாதிரி இருக்கா பார், அப்போஸ்தலருடைய உபதேசம் மாதிரி இருக்கா பார், அவனுக்கு குடும்பத்தில் இருக்கா பார், அவனுக்கு சபையில் இருக்கா பார், இருக்காது. அங்கே தான் பிரச்சனை. இல்லையா? அதுதான் சரி. இது வேறு, இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நான் ஊழியக்காரர்களுக்கு கூட்டங்களில் படிப்பிக்கிறேன். சரியா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஆவி எப்படி நடத்துது, பேசுது, எத்தனை வருஷமாக என்னெல்லாம் செய்யுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துக்கணும். எங்களுக்கு அவ்வளோதான் செய்ய முடியும். சரி, அப்போ இந்த பிதாவின் சித்தத்தை அதை கற்றுக் கொடுக்கறது, அந்த பிதாவின் சித்தத்தின்படி என்ன கற்றுக் கொடுக்கணும்னு 1-2 பார்ப்போம், சமயம் இருக்கிறார். முதலாவது மத்தேயு 4:17, இயேசுனுடைய முதல் பிரசங்கம் என்னது? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இந்த ஆவியே இந்த சீஷத்துவம் வந்தோன்னா அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மனசு திரும்ப இல்லையா? அப்போ 2 லோகம் இருக்குது, ஒன்று பரலோகம், இன்னொன்று பூலோகம். இந்த பூலோகத்தினுடைய ரகசியம் என்னன்னா, உலகத்தை படைச்சார், ஆசீர்வதிச்சார், அது ஆதியாகமம் 1:28. அப்புறம் ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு பின்னால் போனதுனால இந்த உலகத்தை சபிச்சிட்டார். ஆதியாகமம் 16-19, நீ பெருக பெருக உனக்கு வேதனை உண்டாகும், ஏன்னா துன்மார்க்க வம்சத்தை தான் நீ பெற்றெடுக்க போகிறாய், நீ என்னை விட்டு போயிட்டாய். அடுத்தது பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், அது பலன் கொடுக்காது, குறுக்கு முள்ளு, நீ கஷ்டப்பட்டு தான் வாழணும். கடைசியில் நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப. இது மாற முடியாத பிரமாணம் இன்னும் வரைக்கும். சரியா? அப்போ என்ன புரிஞ்சுங்க? நீங்கள் பெருக பெருக வேதனை வரும். அது ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அந்த அம்மா ஜோமன்மா சொல்லுதில்ல, உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்காகவும் சொல்லிட்டார்ல, அழுங்கள்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் ஒரே கனெக்ஷனில் வரும். இந்த உலகத்தை மாற்ற முடியாதுங்க, கஷ்டத்தை மாற்ற முடியாது, சாவை மாற்ற முடியாது, அதை சபிச்சது தான். அதனால் முதலாவது இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கலாம்னு நீங்கள் நம்பினா நீங்கள் தேவ பிள்ளை கிடையாது. அதுதான் உண்மை. அவரை ஆசீர்வதிக்க முடியாது, கொளுத்தி சொல்லியாச்சு. அது ஒன்று. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஹிண்ட் வேணும். ஏசாயா 65:17, இதோ புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தின வேளையிலே நினைக்கப்படுவதில்லை, மனசிலே தோன்றதில்லை சொல்லிட்டார்ல. அதனால் இந்த பழைய வானம் பூமி தான் ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சா நீங்கள் தேவ பிள்ளை கிடையாது, சாத்தான் பிள்ளை. அப்படி தான் சொல்லணும். ஏன்? லூக்கா 4:5 பிசாசு சொல்கிறேன், இந்த உலகம் முழுவதும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னானா? நான் வச்சுருக்கேன்னு சொன்னால, அவர் விட்டுட்டார்ல, இவன் வச்சுருக்கான். அதனால் உங்கள் மனசு பரலோகம். பரலோகம்னா என்னது? அதையும் சொல்லி ஆகணும். அது யோவான் 14:2-3, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ண போகிற பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம். சரிதானே? அதான் பிதாவின் சித்தம் செய்தால் பிதாவின் வீடு. அங்கே மேலே வெளிப்படுத்தல் 21:1, புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, முந்தின இருந்த இடம் காணப்படவில்லை. 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியமாக இருக்கிறான். 4ஆம் வசனத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் எப்போ இங்கே துடைக்க மாட்டார். காலையில் தொடச்சா சாயங்காலம் அழணும், மாறி மாறி வரும். ஏன்னா இது சாபம், சாத்தானு, அது நேரம் இல்லை. அதனால தான் இதில் மனசை வைக்காது. யாரெல்லாம் அந்த பூலோக ஆசீர்வாதம் பேசுகிறாங்களோ, மனசை உலகத்தில் வைக்கிறாங்களோ, அவங்க தேவ பிள்ளை கிடையாது, தேவ ஆவினால் நடத்தப்படுறவங்க கிடையாது, உலகத்தின் ஆவினால் நடத்தப்படுறாங்க. புரிஞ்சுட்டீங்கல்ல? ஓகே. அப்போது புதிய அங்கே போகிறாதான் கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை. 22:3, இனி ஒரு சாபம் வராது, ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அவங்க புதிய எருசலேமில் இருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் ஆட்சி செய்கிற அங்கே போனால் தான் எல்லா சாபம் தீரும், கண்ணீர் தீராது. அதனால் தயவு செய்து இங்கே உள்ள பிரச்சனை தீர்க்கணும்னு நீ ஜெபிக்காத. அப்படி ஜெபிச்சா நீ விசுவாசி கிடையாது. இல்லையா? ஒன்று போனால் மாறி மாறும். நம்ம பிரச்சனை இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு
நம்மை அழைத்திருக்கிறார். என்ன புரிஞ்சுங்க? பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அழைக்கலைங்க, பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தகுதிப்படுத்துவதற்கு அழைத்திருக்கிறார். இதை மனசில் வை. இல்லையா இதுலேயே கிடந்த மண்டையை உடச்சி நாசாத பிரச்சனை இல்லாத ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும்ல. அதுதான் சபை என்பதை நீங்கள் புரியணும். அப்போ முதலாவது பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம், அவருடைய நீதியையும் தேட வேண்டும். இதுதான் தேவ சித்தத்தினுடைய ஒன்றாவது ஒரு அடிப்படை. சரியா? ரெண்டாவது அது 1 பேதுரு 1:21-24 மாம்சமெல்லாம் புல்லை போல அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. இந்த மாம்சம் அது 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடினாலும் சோர்ந்து போகிறதில்ல. புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இல்லையா? சின்ன பிள்ளையாக பிறந்து ஒரு 35-40 வயசு வரை வளர்ந்துட்டே வருவோம். 40 வரை தேஞ்சிட்டே வருவோம்ல. பசிக்குறையும், தோலில் சுருக்கம் வளம், அப்படி எல்லாம் குறைஞ்சி பலவையும் ஆகி ஒரு நாள் செத்து போயிடுவோம். இயேசுவே என்னை சுகமாக்கும் நேரம் நடக்காது. சரியா? அதில் நீங்கள் மனசில் வைக்கணும். அப்போ அதனால தான் அது 1 கொரிந்தியர் 15:50 மாம்சம் இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அழிவுக்குரியது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ புரியுதா? இந்த மாம்ச சரீரத்துக்கு நன்மைக்காக வேண்டி நீங்கள் இயேசுவேன்னு சொல்லிகிட்டு இருந்தா நீங்கள் தேவ பிள்ளை கிடையாது. இப்போ புரிஞ்சல? முதலாவது இந்த தேவன் சபிச்சு தீ கொடுக்க வச்சுருக்காரு. அந்த வசனத்தை சொல்லணுமே. 2 கொரிந்தியர் 2 பேதுரு 3:7-13 இப்போ இருக்க வானம் பூமி அந்த வார்த்தையினால் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் வெந்து உரிய போகிறது. தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். சரிதானே? அப்போ தேவன் சபிச்சதும் தீ குளத்தை வச்சிருக்கிறதுனால உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் நீ தேவ பிள்ளை கிடையாது. ஓகே, தேவச்சித்தம் சேரவங்க கிடையாது. நீங்கள் பரலோகம் என்ற புதிய வானம் புதிய பூமி புதிய சிருஷ்டிக்காக காத்திருத்தால் மட்டுமே நீங்கள் பரலோக தேவன் சித்தம் செய்கிற பிள்ளைகள். 1. 2வது அழிவுக்குரிய இந்த சரீரத்தில் ஆசீர்வாதமாக இல்லை சுகமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேவ சித்தம் செய்கிறவங்க கிடையாது, தேவ பிள்ளைகள் கிடையாது. உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள், உள்ளான மனுஷன்னா ஆத்மா. சரியா? ஆண்டவர் சொல்றார், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் ஆத்மா நஷ்டப்படுத்தினா. இப்போ புரிஞ்சா? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், அதை இழந்து போவான். மார்க் 8:35 உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டாலே நீ செத்து போவ சொல்லிடுவான் நேராக. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்க இடத்துல நித்தியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தேவ சித்தம் செஞ்சோன்னா இங்கே செத்தாலும் அங்கே போகல. இப்போ புரியுதா? சரி. அப்போ உள்ளான மனுஷனுங்கிற ஆத்மா, அதான் எபேசியர் 3:16 அவருடைய வாவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். பரம்பான மனுஷனில் நீ பலப்பட முடியாது, முடியாதுன்னு வச்சுட்டார். நீ எவ்வளோ லட்சம் செய்து இருந்து ஆஸ்பத்திரிக்கு போனால் அழிச்சிருந்தா நடக்காது. ஆத்மாவிலே உள்ளான மனுஷனிலே பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனுஷனில் பலப்பட்டால் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு பலப்பட்டிருக்கிறானோ அதுக்கேற்ப ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார். லூக்கா 20:36 மரித்தோர் உயிர்த்தளவில் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதருக்கு ஒப்பாக இருப்பார்கள். இல்லையோ அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். இது வேணுமான்னு கேட்குறாரு. சரியா? இதெல்லாம் நடக்காது. இதுக்கு இயேசுன்னு சொல்லிட்டு ஓடுனியானா நீ குருசடி. அதான் நீங்கள்லாம் குருசடிக்காரன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். சிவமாப்பியா போனா இப்போ கட்டாரணம் சோக்கை எடுத்துறானா, அப்புறம் மண்ணில் வச்சானா, மலரோலையை வச்சானா, இது குருசடி தானே. இது அப்படி இல்லை. புதிய சரீரம், புதிய மகிமை. வெளிப்படுத்தல் 3:5 சுத்தம் அது ஜெயங்கொள்ளுறவனுக்கு வெண் வஸ்திரம். 19:8 வெளிப்படுத்தல் சுத்தம் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தெரிவிக்கப்படி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அவருடைய நீதிகள், நீதிமான்கள் நீதியை தேடணும்னு சொன்னார்ல, அதற்கு ஏற்ப அவர் நமக்கு மகிமையான உடையை கொடுப்பார். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுது இல்லையா? ஜெயங்கொண்டு நான் பிதாவாகி தேவனுடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிற எனக்கு சிங்காசனம் கொடுப்பேன். அது 2:10 வெளிப்படுத்தல் சொல்லுது இல்லையா? மரண பரியந்த உண்மையாக ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உங்களுக்கு ஜீவ கிரீடம் வேணுமா, மலரோலையம் வேணுமா? ஆமாம், மலரோலையம் வேணும்னா குருசடி மார்க்கத்துக்கு போ. ஜீவ கிரீடம் வேணும்னா இயேசுநாதருக்கு சீசியாகும். அது ஜபத்தில் சொன்னியா இல்லையா? சீசரை உண்டாக்குற சீசர்கள் இதாக சீசர்னு சொல்லுது. நாங்களே நிறைய இந்த சூழ்நிலையெல்லாம் போகிறது. இயேசுவின் வார்த்தைப்படி மாதிரியின்படி வாழுகிறது சீசத்துவம். இயேசுக்குள்ள இருந்த ஆவியினாலே நடத்தப்படுறது சீசத்துவம். இயேசு நமக்கு பிரதான மேய்ப்பராக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு தலைவராக. யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவை எனக்கு பின் செல்ல வேண்டும். அவைகளை தான் நான் அறிஞ்சிருக்கிறேன், மற்றவைகளை எனக்கு தெரியாது. அவைகளை என் கையிலிருந்து பறிச்சுட விட மாட்டேன். நான் அவைகளுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன். சரியா? இயேசுவின் சீசத்துவம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? இது நடக்கணும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று சாட்சி கொடுத்தாங்க. அந்த வசனம் பாச சொன்னார்ல,
கிறிஸ்துன்னா தேவனால் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அங்கீகரிக்கப்பட்டவர், அதிகாரப்படுத்தப்பட்டவர், நமக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர். அல்லையா? அது அங்கே வந்து மேசியா, எப்ரியத்தில் மேசியா, ஹீப்ரு வந்து கிறிஸ்டோஸ். சரி, அப்போ கிறிஸ்துவனா யாருங்க? உங்களுக்கு புரியலையா? பல வேளை புரியலை. பேதுருவில் ஒரு வசனத்தை முடிக்கிறேன், நேரம் வந்துட்டு, அதான் வந்துட்டே இருக்கோம்ல எனக்கு. அது வந்து பேதுரு சொல்கிறாரு, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துல 1 பேதுரு 2:25 படி. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் வார்த்தை தெளிவாக இருக்கு, ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்துல திரும்ப. அப்போ இயேசு நமக்கு யாருங்க? நல்ல மேய்ப்பன். அல்ல இல்லையா? அவர் மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், தலைவர், பிரதான அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியன், குரு, போதகர், நிறைய வார்த்தை இருக்குது. சரியா? இல்லை, நாங்கள் பைபிள் ஸ்டடி சொல்லுவோம். இந்த எல்லைகளில் வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை பிரசங்கியார், இதுக்கு வரல, எங்களுக்கு பியா போனோம், நோய் போனோம், இயேசு அற்புதம் செய்கிற சாமி, அவர் ஜீவனோடு இருக்கிற சாமி, இந்த சாமி ஆராய்ச்சா அற்புதம் நடக்கும்னு நம்புகிறோம், அதுக்கு தான் வந்தோன்னு சொன்னால் நீங்கள் பிதா சித்தம் செய்யலை, நீங்கள் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. சரியா? ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆனால் நீங்கள் உடனே இயேசுவை தலைவராக, மேய்ப்பராக, குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கணும். நான் முடிக்கிறேன். 1 பேர் அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் மாதிரியை வைத்து போனார். 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான், அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்திய பிதாவின் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், சமயம் முடிஞ்சிடுச்சு. தேவ சித்தம் செய்கிறது இந்த எல்லைக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வந்தியலா, வரையலையா, இனி வரணுமா, என்ன தீர்மானம் எடுக்க போறீங்கன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நான் எல்லா டினாமினேஷன்லையும் பேசுகிறேன், எனக்கு ஒரே சுவிசேஷன் சத்தியம்தான் பேச முடியும். அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாறுவீர்கள். அப்போ தேவ கிருபை கிடைக்கும். அது சொன்ன மாதிரி தேவ சித்தம் செய்யும்போது தேவ கிருபை கிடைக்கும். ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட நான் வாழ முடியும், நாம் ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். என்னை காரமசித்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாள்